And the title of my message is God's Faithfulness in Times of Man's Helpless Situations. மனிதனுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் தேவனின் உம்மத்துவத்தை குறித்து இன்று பேச விரும்புகிறேன். And let's start with Acts chapter 12 verses 1 to 5. அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை பார்ப்போம். About the time Herod the king laid violent hands upon some who belonged to the church. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி He killed James the brother of John with the sword. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். And when he saw that it pleased the Jews, he proceeded to arrest Peter also. அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். Here it's been documented very clearly about that time Herod the king laid violent hands. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி என்று இங்கு And எழுதப்பட்டிருக்கிறது. the first person that he got hold of was James. முதலாவதாக யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை அவன் பட்டயத்தினாலே கொன்றான். And we see that he was killed by the sword. அவன் பட்டயத்தினால் கொல்லப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். Now the next person in line now was Peter. அடுத்ததாக அவனுடைய கண்கள் பேதுருவின் மேல் இருந்தது. Because Peter was the most well-known apostle at that time in Jerusalem. எருசலேமில் அக்காலத்தில் எல்லோருக்கும் அறிந்த ஒரு அப்போஸ்தலனாக பேதுருவே திகழ்ந்தான். And he was a firebrand. அவன் அக்கினியாய் இருந்தான். And he had preached the first sermon and 3,000 people got saved. முதலாவது உபதேசத்தில் செய்தி கொடுத்த பொழுது 3000 மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். At some point of time the news started to go to Herod. எப்படியோ இந்த செய்தி ஏரோதின் காதுகளில் விழுந்து விட்டது. And now the target, the one on the list is Peter. இப்பொழுது அவன் பேதுருவை பிடிக்க வேண்டும் என்றே நோக்கம் வைத்திருந்தான். So the next verse says that they seized him and put him in a prison. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்தார்கள் என்று அடுத்த வசனம் கூறுகிறது. And he was delivered to 4 squads of soldiers to guard him. அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். So to guard one man, we find that there were 16 soldiers. ஒரு மனிதனை அங்கு காப்பதற்காக 16 சேவகர்கள் இருந்தார்கள் என்று நாம் So பார்க்கிறோம். it was not an ordinary prison. ஆகவே அது ஒரு சாதாரண சிறைச்சாலையாக There இருக்கவில்லை. were so many gates you had to cross to go to the main area. அந்த இடத்துக்கு செல்வதற்கு அநேக வாசல்களை கடந்து செல்ல வேண்டும். And here was Peter sleeping between 2 soldiers chained to their hands. பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் என்று வசனம் கூறுகிறது. Imagine, it could not have been easy for Peter to sleep. அத்தருணத்தில் நித்திரை கொள்வது என்பது கடினமான காரியம். But the Bible says that he trusted God so much that he went to sleep. அவன் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தபடியினால் நித்திரை கொண்டான் என்று வசனம் கூறுகிறது. So there's no much fuss about, that he was in trouble or anything like that. அவன் எந்தவித கஷ்டமும் படவில்லை, நான் சிரமத்தில் இருக்கிறேன் என்று கூட. And so a little late we find that God sends an angel. கொஞ்ச நேரத்திலேயே கர்த்தருடைய தூதன் அங்கு வந்திருந்தான், தேவன் அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். And in the case of Paul and Silas, they were not quite in the prison. They were praising God. பவுலும் சீலாவும் அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது அவர்கள் மௌனமாய் இருக்கவில்லை, தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். But I think you would agree with me if I said Peter would have thought to himself that this was the end. இதுதான் அவனுடைய முடிவு என்று பேதுரு நினைத்திருப்பான் என்று நீங்கள் என்னோடு கூட ஆம் என்று கூற முடியும். It's not a very easy situation to imagine. இது ஒரு சாதாரண சூழ்நிலை அல்ல. Even if you need to go to the restroom, you need to wake those 2 guards and then they'll come along with you.
நீங்கள் பாத்ரூமுக்கு போக வேண்டுமென்றால் கூட அந்த இரு சேவர்களை எழுப்பி செல்ல வேண்டும். So at a time when no man can help the other, God is able to use an angel for us. யாருமே உதவ முடியாத நேரத்தில் தருணத்தில் தேவன் நமக்கு தேவ தூதர்களை அனுப்புகிறார். I am going to speak about the faithfulness of God. தேவனுடைய உண்மைத்துவத்தை குறித்து நான் இன்று பேச போகிறேன். How he was faithful to 3 servants of God in the Bible. எப்படி தேவன் 3 ஊழியக்காரர்களுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார் At a time when it was hopeless. நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். So we find that the angel wakes up Peter. இங்கு அந்த தூதன் பேதுருவை எழுப்புகிறார் என்று பார்க்கிறோம். And in the middle of the night, here he is out of the prison walking on the road, and I think he must have walked like a zombie. நடு ராத்திரியிலே அவன் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து அந்த ரோடில் அந்த வீதியில் அவன் நடந்து கொண்டிருக்கிறான். It clearly says that he actually is wondering whether this is real or is this a dream. இது கனவா அல்லது நனவா என்று அவன் தெரியாத சூழ்நிலையில் அவன் நடந்து கொண்டிருக்கிறான். God was so faithful to bring him out. ஆனால் தேவன் அவனை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரதற்கு உண்மையுள்ளவராயிருந்தார். At the same time, let us not forget the whole church was praying for him. ஆனால் ஒன்று நாம் மறக்க கூடாது, அவனுடைய முழு சபையும் பேதுருவுக்காக ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். And God was able to bring him out from a literally hopeless situation. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து தேவன் பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். Don't forget the number of guards that were there. அங்கே எத்தனை போர் சேவகர்கள் இருந்தார்கள் என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது. If God decides to set you free, if God decides to release you, if God decides to bless you, nobody can stop that. தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்பினால், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பினால் எவரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. Let me go on to say this about Peter, because Peter's work was not yet finished. பேதுருவினுடைய வேலை இன்னும் முடியவில்லை. So what I'm trying to tell you this evening is, till our work is over, nothing, nobody, no angel, no devil, nothing can take our lives away. தேவன் நமக்கு குறித்து வைத்திருக்கிற அந்த வேலை வரும் வரை, நம்முடைய வேலை முடியும் வரை, ஒருவரும், அது தூதனோ பிசாசோ எவருமே நம்மை இந்த உலகத்தில் இருந்து எடுத்து செல்ல முடியாது. So what a faithful God we serve. அங்கே எவ்வளவு உண்மை உள்ள ஒரு தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். Every time I read this passage, I just think of God's faithfulness. நான் ஒவ்வொரு தடவை இந்த வசனங்களை படிக்கும் பொழுது தேவனுடைய உண்மைத்துவத்தை குறித்து நான் நன்கு யோசித்திருக்கிறேன். So, though I did not get caught up like Peter in a prison, but I can tell you, God's done so much for me in all these years to protect my life. பேதுருவை போல் சிறைச்சாலையில் நான் அடைக்கப்படவில்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை தேவன் இடைப்பட்டிருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார் என்று என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக சாட்சிகளை நான் உங்களுக்கு கூற முடியும். Now let us go on to the next disciple, John. அடுத்த சீஷனாகிய யோவானுக்கு நாம் செல்லுவோம். The one that whom Jesus loved much. தேவன் நேசித்த ஒரு ஊழியக்காரன், known as the apostle of love. அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறவர். He was put in a barrel of hot oil. எண்ணெய் நிறைந்த ஒரு பெரிய ஒரு குடத்தில், ஒரு பீப்பாயில் அவனை போட்டார்கள். Would you think anybody would have thought that he would have come out unscathed? அந்த கொதிக்கிற எண்ணெயிலிருந்து ஒன்றும் ஆகாமல் வெளியே வருவான் என்று யாராவது நினைத்தார்களா? The hot oil could not burn him up. அந்த கொதிக்கின்ற எண்ணெய் கூட அவனை சுட வைக்கவில்லை. So the emperor did not know what to do with him. ஆகவே பேரரசர் இவனை வைத்து என்ன செய்வது என்று அறியாதிருந்தார். Because he was influencing people to accept Jesus in their lives. ஏனெனில் எல்லோரிடமும்
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் He கூறிக்கொண்டிருந்தார். was a leading person in the church in Ephesus, where Timothy was the pastor. எபேசு சபையின் திமோத்தி போதகராய் இருந்த பொழுது அங்கு யோவான் இருந்தார். So he was a very important man in the church. ஒரு சபையின் ஒரு முக்கியமான ஒரு நபராக அவர் இருந்தார். So Domitian thought we should put an end to his life. பேரரசனாகிய டொமிஷன் இந்த மனிதனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று எண்ணினான். So when he came out of the barrel of hot oil unscathed, he decided to send him off to an island. ஒன்றும் நேராமல் அந்த கொதிக்கிற எண்ணெயில் இருந்து வெளியே வந்த பின் ஒரு தீவுக்கு தனியே அனுப்ப வேண்டும் என்று அவன் சிந்தித்தான். That's how he landed in the Isle of Patmos. பத்மோ தீவினில் அப்படிதான் அவன் அங்கு செல்ல நேர்ந்தது. Imagine alone in the island. ஒரு தனியாக ஒரு தீவில் அவன் இருந்தான். No one to say hi. அவனை பார்த்து ஹாய் என்று சொல்லுவதற்கு கூட ஒருவரும் இல்லை. But Jesus turned up to say, "Hi John." ஆனால் அங்கு இயேசு வந்து அவனை ஆதரித்து ஹாய் என்று கூறினார். How's the day going? இந்த நாள் எப்படியாக போகிறது என்று கேட்டார். And it wasn't that easy because Jesus appeared in the spirit and he fell down as a man dead. ஆனால் அது ஒரு நல்ல சூழ்நிலையாக இருக்கவில்லை. ஏனெனில் தேவன் அங்கு ஆவியாய் அவனுக்கு தோற்றம் அளித்தார். இவனோ செத்தவனை போல் அவன் கீழே விழுந்தான் என்று நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். What do you think would have been going on in John's mind? யோவானுடைய எண்ணத்தில் சிந்தையில் என்ன யோசித்திருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? Alone in an island. நான் இந்த ஒரு தீவில் தனியாக இருக்கிறேன். Breaking stones. நான் கல்களை உடைத்துக் கொண்டிருக்கிறேன். So lonely. யாருமே இல்லை, தனித்திருக்கிறேன். But Jesus visits him. ஆனால் தேவன் அங்கு வருகிறார். And gives him the book of Revelation. அங்குதான் இந்த வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகத்தை அவனுக்கு கொடுக்கிறார். Sometimes when we think all is lost, God says it's not yet over. எல்லாம் முடிந்தது என்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் தேவன் அங்கு வந்து அந்த சூழ்நிலை இன்னும் முடியவில்லை என்று கூறுகிறார். So not only Jesus gives him the book of Revelation, let's move on to Revelation chapter 10. அந்த ரெவலேஷன் அந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை மட்டும் கொடுக்கவில்லை. 10வது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 10வது அதிகாரத்தை இவ்வேளையில் நாம் பார்ப்போம். Then I saw another mighty angel coming down from heaven, wrapped in a cloud, with a rainbow over his head, and his face was like the sun, and his legs like pillars of fire. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. So this is not a very long chapter. இது பெரிய ஒரு அதிகாரம் ஒன்றும் இல்லை. But this is a personal message for John. ஆனால் தனிப்பட்ட விதத்துக்கு யோவானுக்கு தேவன் ஒரு செய்தியை கொடுக்கிறார். God sends a mighty angel. தேவன் ஒரு பலமுள்ள தூதனை அனுப்புகிறார். To strengthen him. அவனை பலப்படுத்துவதற்காக. You see, God is using angels at places where man is not able to go. மனிதன் செல்ல முடியாத இடங்களுக்கு தேவன் தன்னுடைய தேவ தூதர்களை அனுப்புகிறார். And here this angel comes to give him a very encouraging message. ஒரு உற்சாகப்படுத்தும் ஒரு செய்தியை அவனிடத்தில் கொடுப்பதற்காக அந்த தேவ தூதன் வருகிறான். When John is thinking about his future, யோவான் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், or he would have thought to himself, will I ever come out of this island? இந்த தீவிலிருந்து நான் மீண்டும் வெளியே போவேனா என்று யோசித்திருக்கலாம். When there's no hope at all. அங்கு எந்த ஒரு நம்பிக்கையும் உள்ள ஒரு சூழ்நிலை அல்ல. And the angel brings a message. ஆனால் தேவதூதன், பலமுள்ள தேவதூதன் ஒரு செய்தியை கொண்டு வருகிறான். So in a way we are also finishing Revelation chapter 10 today. ஆகவே இன்று நம்ம அந்த வெளிப்படுத்தின விசேஷ 10வது அதிகாரத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். So you can read it at home, the balanced verses, but let's come to the final verse. நீங்கள் இந்த வசனங்களை வீட்டிற்கு சென்று படியுங்கள். கடைசி வசனத்தை இப்பொழுது பார்ப்போம். And here's the message the angel is giving John. இதுதான் தேவதூதன் யோவானுக்கு கொடுத்த செய்தியாகும். And I was told,
you must again prophesy about many peoples and nations and tongues and kings. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். In other words, John, you've got a future. யோவானே, உனக்கு இன்னும் எதிர்காலம் இருக்கிறது. Just because you're alone in this island, you're not going to die. நீ இங்கு தனியா இந்த தீவில் இருக்கிறேன் என்று யோசித்து நீ மரித்து போக மாட்டாய். I still have plans for you. எனக்கு உண்மையில் இன்னும் நோக்கம் இருக்கிறது. Your time hasn't come. உன்னுடைய நேரம் வரவில்லை. You see, you've got to go and prophesy to kings and other people. நீ ராஜாக்களை குறித்தும் பாஷைக்காரர்களுக்கும் அநேக ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். In other words, even the book of Revelation has to be written down. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் எழுதப்பட வேண்டும். So there's so much of work left. ஆகவே இன்னும் அதிகமான வேலை இன்னும் இருக்கிறது. If you think you don't have any hope, நீங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தால், that your businesses are sinking, உங்களுடைய தொழில் எல்லாம் கீழே வந்து கொண்டிருக்கிறது, that your money is shrinking, உங்களுடைய பணம் எல்லாம் முடிந்து போகிறது, nothing seems to be going up except our age, நமக்கு வயசுதான் போய் கொண்டிருக்கிறது, வேற எதுவும் மேலே போன மாதிரி இல்லையே, and all the tension that we have, that's going up every day, ஒவ்வொரு நாளும் நாம் கலக்கத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம், locked up, முடங்கி கிடக்கிறவர்களாக, like he was locked up there alone in the island. பத்மு தீவினில் யோவான் அங்கு தனியே இருந்தது போல நாம் வீட்டிற்குள் எல்லோரும் முடக்கப்பட்டிருக்கிறோம். We are all locked up in homes and all the animals, our birds are free. நாம் வீட்டில் முடக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் மிருகங்கள் எல்லாம் சாலையில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். We are not in that hopeless state as John was. யோவான் இருந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நாம் இல்லை. We are not in that bad a state where Peter was. பேதுரு இருந்தது போல அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் நாம் இல்லை. We are happy eating 3 times a day. 3 வேளை நாம் நன்கு சாப்பிட்டு கொண்டு உணவு அருந்திக் கொண்டிருக்கிறோம். Right, and we are all inside, and some of you claim to be working from home, and God only knows. நாம் எல்லோரும் வீட்டிற்குள் இருக்கிறோம், ஒரு சிலர் வீட்டிலிருந்தே வேலை செய்கிறீர்கள், தேவன் அதை அறிவார். So we are not in any way close to where Peter and John were. பேதுருவும் யோவாமும் இருந்த அந்த இடத்தில் நாம் இப்ப தற்போது இல்லை. But even at that point, God was able to siphon them out. ஆனால் அந்த தப்பிக்க முடியாத மிகவும் கடினமான சூழ்நிலையிலும் தேவன் அவர்களை வெளியே எடுத்தார். Give them hope and bring them out to do the work that they were called for. அவர்களுக்கு நம்பிக்கையூட்டி அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்வதற்காக தேவன் அவர்களை வெளியே எடுத்தார். If you are a child of God, நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால், you cannot just quit the earth. நீங்கள் அப்படியே இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. God has a plan for you. தேவன் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். And you can only leave when it's time for you to leave. நீங்கள் எப்பொழுது இந்த உலகத்திலே விட்டு போக வேண்டும் என்று தேவன் குறிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தான் நீங்கள் செல்ல முடியும். And to help you, he might even send you an angel. உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு தேவ தூதனை கூட தேவன் அனுப்பலாம். I would like to hear stories of our church members who were served by angels in the 30 days. இந்த 30 நாட்களில் தேவ தூதர்களால் போஷிக்கப்பட்ட அந்த சாட்சி, நம்முடைய சபை மக்களின் சாட்சியை கேட்க நான் விரும்புகிறேன். Honestly, I tell you, I won't be surprised. நான் அதை குறித்து ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. God can even do that today. இன்றும் தேவன் அதை செய்ய முடியும். His angels are there for us. அவருடைய தேவ தூதர்கள் நமக்காக இருக்கிறார்கள். He will keep us alive. அவர் நம்மை உயிரோடு ஜீவிக்க வைப்பார். No matter what is the plan of the enemy, our God will keep us alive. சாத்தானுடைய எந்த சூழ்ச்சியாய் இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மை ஜீவனோடு கூட வைப்பார். So far we have seen in Peter's life and in John's life how God even sent an angel to help them out. பேதுருவின் வாழ்க்கையிலும் யோவானின் வாழ்க்கையிலும் எப்படி தேவன் தேவ தூதனை அனுப்பி அவர்களை வெளியெடுத்தார் என்று நாம் பார்த்தோம். In hopeless situations, when you think all is over, God can even send you an angel to help for you to come out of the situation. சூழ்நிலைகள் மோசமான நம்பிக்கையற்ற நேரங்களில் தேவன் தேவ தூதர்களை அனுப்பி நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரலாம். Now let's go to another man. இப்பொழுது இன்னொரு மனிதனை
இடத்தில் a நாம் man of செல்லலாம். God in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு தேவ ஊழியன். So turn with me to 1 Kings chapter 19 verses 1 to 5. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் Verses 1 to 5. 1 5 வரை. Ahab told Jezebel all that Elijah had done, and now he had slain all the prophets with the sword. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். We know what happened in Mount Carmel. மவுண்ட் கர்மேல் மேல் பர்வதத்தில் என்ன நடந்தது என்று நாங்கள் அறிவோம். How Elijah displayed God's power. எலியா தேவனுடைய வல்லமையை அங்கு விளங்க பண்ணினதை நாம் He பார்த்தோம். was able to bring down fire from heaven. பரலோகத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்ததை பார்த்தோம். And all the prophets of Baal were shocked. அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் அவர்கள் அதிர்ந்தார்கள். He proved that the God of Israel is the only God of the universe. இஸ்ரவேலின் தேவனே சர்வ சிருஷ்டிக்கும் தேவன் என்று அவன் நிரூபித்தான். And that idols are not God. அந்த விக்கிரகங்கள் தேவன் அல்ல என்று He நிரூபித்தான். made a mockery of the prophets of Baal. அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை கேலிக்குள்ளாக்கினான். And not only he made a mockery, and they were all slain by the sword. அவர்கள் எல்லோரும் பட்டயத்தால் வீழ்த்தப்பட்டார்கள். What power he was blessed with. தேவன் அவனை வல்லமையினால் நிரப்பினார். A man who stood alone for God. தேவனுக்காக தான் மட்டும் தனித்தே நின்றான். A man who had the guts to go and tell the king that it won't rain for 3.5 years. 3.5 வருடங்கள் மழை பெய்யாது என்று ஒரு ராஜாவை நோக்கி தைரியமாக சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. Why did he say that to the king? எதற்காக ஆகாபிடத்தில் அதை சொன்னான்? Because credit was given to Baal, the god of fertility. செழிப்பின் தேவனாக பாகாலுக்கு அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தமையால், In other words, God of the rain, the God who sends rain so that the land could be fertile. பாகாலே மழையை வருவிக்கிற தேவன், ஆகவேதான் அந்த இடம் செழிப்பாக இருக்கிறது என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். And now Elijah is so zealous for God, he goes and tells him, look, my God is the one who sends the rain. Now I'm going to stop the rain coming. தேவனுக்காக வைராக்கியமாக எழும்பிய எலியா இந்த ஆகாபினிடத்தில் போய், என்னுடைய தேவன் தான் உண்மையான தேவன், ஆகவே அந்த 3.5 வருடங்கள் மழை பெய்யாது என்று அவன் கூறினான். One man stood alone against the government of Israel. இஸ்ரவேலின் அந்த அரசாங்கத்திற்கு எதிராக ஒரே ஒரு தேவனுடைய மனிதன் எதிர்த்து நின்றான். Well, let me correct myself. The kingdom of Israel. அந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்துக்கு எதிராக ஒரே மனிதன் இருந்தான். And after so many things he had done, the news goes to Jezebel. அவன் செய்த எல்லா காரியங்களும் யெசபேலின் காதுகளுக்கு செல்கின்றது. And now let's go to the verse 2. 2வது வசனத்திற்கு நாம் செல்வோம். Then Jezebel sent a messenger to Elijah saying, so may the gods do to me and more also, if I do not make your life as the life of one of them by this time tomorrow. அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்துக்கு ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். He gets a threat. ஆகவே அங்கு ஒரு அவனை மிரட்டுகிறார். And it says that very soon your head will be off like the prophets' heads were off. அந்த தீர்க்கதரிசிகளோட பாகாலின் தீர்க்கதரிசிகளின் தலையை வெட்டப்பட்டது போல உன்னுடைய தலையும் வெட்டப்படும் என்று அங்கு பயமுறுத்தல் அனுப்பப்பட்டது. And the man who had done such great things, வல்லமையான காரியங்களை செய்த அந்த மனிதன், the Bible says he was now afraid of Jezebel. இப்ப யெசபேலுக்கு பயந்திருந்தான் என்று வசனம் கூறுகிறது. And it says he went for his life. தன் பிராணனை காக்க அவன் ஓடினான். And came to Beersheba. பெர்செபாவுக்கு புறப்பட்டு போனான் என்று கூறுகிறது. That was, and walked a 1 day's journey and went and sat under a broom tree. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்தான். So frightened that he was going to be killed by Jezebel. யெசபேலினால் அவன் கொல்லப்பட போகிறான்
என்று அவன் பயந்திருந்தான். Absolutely intimidated by her. அவள் அவனை அவ்வண்ணமாக பயமுறுத்தி விட்டாள். Because she was a very wicked woman. ஏனால் அவள் மிகவும் மோசமான ஒரு பெண்மணியாயிருந்தாள். So he tells God, God, I think it's time for me, I want to die. தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று அவன் சொல்லி புலம்பினான். How much ever we say we want to die, unless it's time, you cannot die. நாம் எவ்வளவு முறை நான் சாக வேண்டும் என்று கூறினாலும் தேவனுடைய நேரம் வரும் வரைக்கும் நாம் சாக முடியாது. Because God has timed everything nicely for his children. அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் செய்கிற தேவன் அவர். When he tries to tell God, it's enough for me, I'm done with the ministry. போதும் கர்த்தாவே, நான் ஊழியம் செய்ததெல்லாம் போதும் என்று தேவனிடத்தில் கூறுகிறான். Even at that point of time, அந்த நேரத்தில் கூட, when he was absolutely without any hope, ஒரு நம்பிக்கையே இல்லாத அந்த நேரத்தில், frightened about his life, frightened about his death, தன்னுடைய ஜீவனை குறித்தும் பயந்து, தன்னுடைய சாவை குறித்தும் பயந்து இருந்த அந்த நேரத்தில், and here we find that God is again sending him an angel. அங்கு தேவன் ஒரு தேவதூதனை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். Just look at the faithfulness of God. தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். So why is all this being written so nicely for us? ஏன் இவ்வளவு அழகாய் எல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது? To prove that we have a faithful God. ஒரு உண்மையுள்ள தேவன், உண்மைத்துவம் உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார் என்று நிரூபிப்பதற்காகவே. He will not leave us halfway, he will not leave us in the lurch. அப்படியே தனித்து விட்டவர்களாய் நம்மை கைவிட மாட்டார். And what did the angel do? It comes and cooks food for him. அந்த தேவதூதன் என்ன செய்கிறான்? இவருக்காக, இந்த எலியாவுக்காக உணவை சமைக்கிறான். And it tells him, you have a long way to go. நீ இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டும் என்று Don't think it's over. எல்லாம் முடிந்தது என்று நீ யோசிக்காதே. So I don't know, many of you might be thinking, oh, I think this is the end of life. அவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நீங்கள் அநேகர் யோசித்துக் கொண்டிருக்கலாம். No future. இனிமே எதிர்காலம் எப்படி இருக்குமோ அல்லது எதிர்காலம் இல்லை என்று யோசிக்கலாம். Oh, this one world government is going to come very soon. ஒரே உலக அரசாட்சி வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. They're going to take away our houses. நம்முடைய வீடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்வார்கள். There's not going to be any freedom. நமக்கு எந்த ஒரு விடுதலையும் இருக்காது. They might even take away our children from us. நம்முடைய பிள்ளைகளையும் நம்மை விட்டு எடுத்து செல்லலாம். Don't worry about anything. அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். God is still on the throne. தேவன் இன்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். We get so many WhatsApp. The more you see the WhatsApp and Facebook, only fear gets in. நாம் அதிகமாக இந்த வியாதியை குறித்து இன்னும் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் படிக்க நமக்கு பயம்தான் ஏறிக்கொண்டே போகிறது. In fact, to be honest, I stopped looking at the news on television. நான் டெலிவிஷனில் என்ன செய்திகள் பார்ப்பதை நிறுத்தி விட்டேன். Let's focus on God. நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். We have a faithful God. உண்மையுள்ள தேவன் நமக்கு. Let's not be bothered about what's happening around us. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று நாம் யோசிக்க He வேண்டியது. has a plan and a future for us. நமக்காக ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும், நமக்காக ஒரு எதிர்காலத்தையும் அவர் வைத்திருக்கிறார். And Jezebel was determined to kill Elijah. யேசபேல் அந்த எலியாவை கொல்ல வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருந்தாள். Now look, Elijah never died at all. எலியா மரணத்துக்குள் செல்லவே இல்லை. He dodged death. அங்கு மரணத்திலிருந்து தப்பித்து விட்டான். Because you cannot die unless God gives up. தேவன் நமக்கு விட்டால் ஒழிய நாம் மரிக்க முடியாது. So Jezebel couldn't have the privilege of putting Elijah to death. ஆகவே இந்த யேசபேல் எலியாவை இறக்க வைக்க முடியவே இல்லை. The only other person in the Old Testament who got caught up. In modern words, he got raptured. நம்முடைய பாஷையில் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். பழைய ஏற்பாட்டில் இந்த ஒரே ஆள் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். A man who was so frightened of his life that he was going to die never died. தான் மரிக்க போகிறான், சாகவே போகிறான் என்று யோசித்த அந்த மனிதன்
கடைசி வரைக்கும் மறிக்கவே So இல்லை. what do we learn from these three examples? ஆகவே இந்த 3 உதாரணங்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? We might be living in a hopeless situation now. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம். But as Christians, we are not called to lose our faith and our hope in God. தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் இழந்து விடக் கூடாது என்று வேதம் கூறுகிறது. And that should be our faith. அதுதான் நம்முடைய விசுவாசம். No matter what is happening around us. நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் சரி. How many corona cases are in our neighborhood? நம்முடைய அக்கம் பக்கத்தில் எத்தனை கொரோனா கேசஸ் இருந்தாலும் சரி. But God is with us. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Amen. Amen. God is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். That's the faith we need to have. அதுதான் நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம். I want to close with a story that I read in the newspapers in the year 2004. 2004 ஆண்டில் செய்தித்தாளில் படித்த ஒரு சாட்சியை குறித்து சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். So it was in the month of December. டிசம்பர் மாதத்தில் நடந்தது. There were many Christians in a Muslim village. ஒரு முஸ்லிம் கிராமத்தில் अनेक கிறிஸ்தவர்கள் இருந்தார்களாம். This happened in Indonesia. இந்தோனேசியாவில் நடந்த சம்பவம் இது. And all the Christians were planning to celebrate Christmas. அவர்கள் எல்லோரும் கிறிஸ்துமஸை கொண்டாடலாம் என்று யோசித்தார்களாம். So a big group of people came and said, Christians, you cannot celebrate Christmas here. ஒரு பெரிய கூட்டம் வந்து இங்கு நீ கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ண முடியாது, கொண்டாட முடியாது என்று ஒரு கூட்டம் வந்து இவர்களை எதிர்த்தது. And so all the Christians gathered together. ஆகவே எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்தார்கள். So they decided to go on a retreat. ஆகவே அவர்கள் ரிட்ரீட் ஒன்றுக்கு செல்லலாம் என்று யோசித்தார்கள். And where did they go? அவர்கள் எங்கு சென்றார்கள்? They decided to go on to a mountain. அவர்கள் ஒரு மலைக்கு மேல் போய் ஒரு ரிட்ரீட், ஒரு மீட்டிங் வைக்கலாம் என்று So they all moved away and went and celebrated Christmas. ஆகவே அந்த மலைக்கு மேல் போய் அவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடினார்கள். So on the 26th of December they were all on top of the mountain. 26ஆம் தேதி அந்த டிசம்பர் மாதத்தில் அவர்கள் அனைவரும் அந்த மலையின் மேல் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டு அனைவரும் அங்கே இருந்தார்கள். And 26th morning, early in the morning, we all know the tsunami had struck Indonesia. 26ஆம் தேதி அந்த காலையில் சுனாமி இந்தோனேஷியாவை அடித்தது என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். All the people in that village died. அந்த கிராமத்தில் இருந்த அனைத்து மக்களும் மரித்து போனார்கள். But not one Christian. ஆனால் ஒரு கிறிஸ்துவன் கூட மரிக்கவில்லை. God knows how to save his people. தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க முடியும், எப்படி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று தேவன் அறிந்திருந்தார். I can tell you so many stories. இப்படியாக அநேக கதைகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். To prove the faithfulness of God in our lives. நம்முடைய வாழ்க்கையின் தேவனுடைய உண்மைத்துவத்தை நிரூபிப்பதற்காக அநேக சாட்சிகளை நான் கூற முடியும். Let us hold on to God. ஆகவே இந்த தேவனை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்வோம். Let us not be moved by what is happening outside. வெளியே நடக்கும் காரியங்கள் நம்மை அசைக்க கூடாது. Just forget what are the moves made by the government. அரசாங்கம் என்னென்ன செய்கிறதோ அதை நீங்கள் தனியே வைத்து விடுங்கள். The government of heaven is watching over us. பரலோகத்தின் அரசாங்கம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, பாதுகாத்து கொண்டிருக்கிறது. So may God bless you tonight. ஆகவே தேவன் இந்த இரவு வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. So that you will not think about anything. நீங்கள் எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம். Except the faithful God we serve. நாம் சேவிக்கும் அந்த உண்மையுள்ள தேவனை மட்டுமே யோசித்துக் கொண்டிருங்கள். When God, he can do it for Elijah, when he can do it for John, he can do it for Peter, he can still do it for you and me. எலியாவுக்கு செய்த தேவன், பேதுருவுக்கு செய்த தேவன், யோவானுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்ய முடியும். So once we meet, I want to listen to many of your testimonies. ஆகவே நான் மீண்டும் சந்திக்கும் பொழுது அநேக சாட்சிகளை நான் கேட்க வேண்டும். That we are kept by the power of God. தேவனுடைய வல்லமையினால் நாங்கள் வைக்கப்பட்டோம் என்ற சாட்சிகள். I'm quoting a Bible verse which Peter had written, that we are kept by the power of God. 1 பேதுரு 1:5 எழுதப்பட்ட பேதுருவால் எழுதப்பட்ட வசனம் தான் தேவனுடைய வல்லமையினால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். If you happen to receive an angel, please let us know. தேவதூதர்கள் உங்களை வந்து சந்தித்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
in a busy world surrounded by many distractions, do we take our time to connect with God? The everyday hustle and bustle makes it difficult to connect with Him through His Word. But there is a solution. In Proverbs 2, verses 4 and 5, the writer exhorts us to seek God's wisdom as if they were hidden treasures, so that we understand the fear of the Lord and find the knowledge of God. Hidden treasures will inspire you to love the Lord deeper and make your faith stronger. With this 366 days devotional book, let us become more Christ-like with each passing day. Read it daily, meditatively, devotionally, spiritually, and prayerfully. Rose of Sharon, the name